தானியங்கி பிளாஸ்டர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான இந்த படிப்படியான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். தானியங்கி பிளாஸ்டர் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் நன்மைகள். ஒரு தானியங்கி பிளாஸ்டர் இயந்திரம் ரெண்டரிங் மெஷின் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பிளாஸ்டர்கள் அல்லது மோர்டரை விரைவாக மேற்பரப்புகளில் பயன்படுத்துகிறது, தானியங்குபடுத்துகிறது மற்றும் கட்டுமானத்தில் கைமுறை முறைகளுடன் ஒப்பிடும்போது செலவுகளை குறைக்கிறது. தானியங்கி தட்டு இயந்திரத்தின் பாகங்கள். ஹாபர் உலர் சிமெண்ட் கலவையை வைத்திருக்கிறது. ஸ்ப்ரே துப்பாக்கி கூழ் ஏற்றப்படுகிறது. உயர் அழுத்த அளவீடு அழுத்தத்தை அளவிடும் முனை க்ரூட் ஸ்ப்ரேயை கட்டுப்படுத்துகிறது. மின் பெட்டி வீடுகள் மின் கூறுகள் கருவி பெட்டி விருப்பமானது, கருவிகளை சேமிக்கிறது. மின் பாதை மின்சாரம் வழங்குகிறது. பிஸ்டன் விருப்பத்தேர்வு அழுத்தப்பட்ட காற்று லேபிளிடப்படாமல் இருக்கலாம். அழுத்த நிவாரண குழாய் அழுத்தத்தை வெளியிடுகிறது. ஏர் கம்ப்ரஸர் இன்லெட் பை பவர் ட்ரில் ஒத்த கருவியுடன் ஒப்பீடு ஒரு நிலையான டிராவல் பிளாஸ்டரிங்கிற்காக கைமுறையாக இயக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு தானியங்கி பிளாஸ்டர் இயந்திரம் செயல்முறையை தானியங்குபடுத்துகிறது. கட்டுமான பணிகளில் வேகம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிறது. பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது முக கவசம், பாதுகாப்பு காது பாதுகாப்பு தூசி மாஸ்க் பாதுகாப்பு கையுறைகள், சேதத்தை ஆய்வு செய்ய பாதுகாப்பு காலணிகள். கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது? இயந்திரத்தை ஒரு நிலையான மேற்பரப்பில் அமைத்து அதை சக்தியுடன் இணைப்பதன் மூலம் தொடங்கவும். தண்ணீர் மற்றும் பிளாஸ்டர் பொருட்களை சரியான நிலைத்தன்மையுடன் கலந்து பிளாஸ்டர் கலவையை தயார் செய்யவும். தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டர் கலவையை அதன் ஹாப்பரில் அதிகமாக நிரப்பாமல் ஊற்றி இயந்திரத்தை ஏற்றவும். வெளியீட்டு வீதம், தடிமன், வேகம் மற்றும் அழுத்தம் போன்ற அமைப்புகளை உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப சரிசெய்யவும். இயந்திரத்தை இயக்கி பிளாஸ்டர் விநியோகிக்கும் பொறிமுறையை இயக்கி செயல்படத் தொடங்கவும். இயந்திரத்தை மேற்பரப்புடன் சீராக நகர்த்துவதன் மூலம் பிளாஸ்டரை சமமாக பயன்படுத்துங்கள். பிளாஸ்டர் அளவை கண்காணித்து செயல்பாட்டின் போது தேவையான ஹாப்பரை நிரப்பவும். பயன்பாட்டிற்கு பிறகு இயந்திரத்தை அணைக்கவும். பராமரிப்பு குறிப்புகள். பயன்படுத்திய பிறகு சுத்தம் செய்யவும், நகரும் பாகங்களை உயவூட்டு தேய்ந்த பாகங்களை மாற்றவும், உலர்ந்த பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். நன்றி.